ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு களம் நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு புதிய பங்கை எப்படி வாங்குவது. எத்தனையோ புதிய ஸ்டாக் பெயர்கள், ஐடியாஸ் நமக்கு வருது, எங்கெங்கிருந்தோ வருது. இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலத்திலேயே எங்களுடைய முதலீட்டு குழுவினுடைய மீட்டிங்ஸ்க்கு ஒரு நண்பர் டைரியோடு வருவார். அந்த டைரியில் ஒரு பக்கம் பூரா பெயர்களை எழுதிட்டு வருவார். அந்த பெயர்கள் அவர் மற்ற முதலீட்டாளர்கிட்ட பேசி சேகரித்த பெயர்கள். ஸோ நமக்கு அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்த உடனே அவருடைய பெருந்தன்மையால் அந்த பெயர்கள்லாம் நேரடியாக வந்துடும். ஆனால் அந்த பெயர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இந்த ஒரு கம்பெனியில் 2 கம்பெனி தான் வாங்கணும் அப்படின்னு தோணும். அவர்கிட்ட இருக்கிற பெயர் லிஸ்ட்டை பார்த்தா 15-20 இருக்கும், இல்லை சில சமயம் 40-50 கூட இருக்கும். எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்காருங்கிறத பொறுத்து இருக்கு. அத்தனையும் திரட்டிட்டு வந்துடுவார். அவரோட ஐடியாவே இந்த பெயர்களை ஒரு பரந்த குழு முன்னாடி வச்சுட்டு அதிலிருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறது, அதிலிருந்து தன்னுடைய கருத்தை உருவாக்கி கொள்வது. ஆனால் அந்த மீட்டிங்க்கு வரவங்க எல்லாருக்கும் அந்த கம்பெனிஸை பற்றி தெரியுமா? எந்த அளவுக்கு தெரியும்? மேம்போக்கான கருத்துக்களை சொல்றாங்களா? யார் ஆழமான கருத்துக்கள் சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸில் சரிபார்த்து முடிவுக்கு வருவது என்பது எளிதல்ல. அது பிரச்சனையாகவே இருக்கும். ஆனாலும் அந்த நண்பனுடைய பெருந்தன்மை, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட், எல்லா நேரத்திலையும் கற்றுக்கணும் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்ற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, இதெல்லாம் என்ன செய்யும்னாக்கா, ஒவ்வொரு தடவையும் இவர் இந்த லிஸ்ட்டை கொண்டு வரும்போது அதிலிருந்து ஒரு 1 or 2 நல்ல ஐடியாஸை வெளிக்கொண்டு வரும். சில சமயம் அது உடனே தெரியும், சில சமயம் அதை பார்த்து 1 நாள் 2 நாள் வேலை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்குள்ளே டீப்பாக போய் ஸ்டடி பண்ணி அது வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றதை டிசைட் பண்ணி வாங்குறதுக்கெல்லாம் இன்னும் சில வாரங்கள் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸே ஒரு லிஸ்ட்டில் ஆரம்பித்து 1 மாதம் கழித்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இன்னைக்குள்ள சோஷியல் மீடியா வேர்ல்டில் அப்படியா நடக்குது? ஓவர் நைட் பீப்புள் டிசைட் பண்ணுறாங்க. இதில் யார் சொல்கிறாங்கன்றது பொறுத்தும் அந்த டிசிஷன் ரொம்ப ஈஸியாக எடுக்கப்படுகிறது. இதில் யார் சொல்கிறாங்கன்றது முக்கியமே இல்லைங்க. நமக்கே தோணினா கூட யாரும் சொல்லாமல் அப்போ கூட அந்த முடிவுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோமாங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறி. அதுதான் பேசு பொருள். ஒரு முதலீட்டு முடிவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, உழைப்பு என்பது ஒரு நாள் வேலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும், அல்லது அதை விட குறைவாங்கிறது. அது இல்லைன்ற ஒரு பேசிக் டெசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தேவைங்கிற இடத்த நோக்கி போவீங்க. அங்கே தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கும் இங்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர்கள் இருந்து நமக்கு தேவையான ஒரு பெயரையோ 2 பெயரையோ நீங்கள் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன மாதிரியான எஃபர்ட்? முதல்ல அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை தரவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், பேசிக் நாலேஜ் ஆஃப் த கம்பெனி. அடுத்தது அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய டீப்பர் பர்ஸ்பெக்டிவ், இன்னும் ஆழமான ஒரு புரிதலை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் நம்ப தகுந்ததா இல்லையான்ற மிக முக்கியமான ஒரு ஆய்வை நீங்கள் செய்யணும். எனக்கு தெரியும் எல்லாரும் சில குறிப்பிட்ட மேனேஜ்மெண்ட்ஸ் மோசம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ணிடுறீங்க. அதே போல் சில குறிப்பிட்ட மேனேஜ்மெண்ட்ஸ் உயர்ந்தது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க. அது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் தான் 99% ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்க. அதில் சிலவங்களை வந்து பேடுக்கு தள்ளணும், ரொம்ப குறைஞ்ச கம்பெனிஸை குட்டுக்கு தள்ளணும். ஸோ இந்த பிரித்து பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு ஒவ்வொரு டிசிஷன்லையும் அப்ளை ஆகும், ஒவ்வொரு முதலீட்டு முடிவிலையும் இது அப்ளை ஆகும். ஒரு கம்பெனி பெயர் உங்களுக்கு வருது, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணும்போது அந்த மேனேஜ்மெண்ட் நம்ப தகுந்த மேனேஜ்மெண்ட்டா இல்லையாங்கிற டெசிஷன் ரொம்ப ரொம்ப இன்டெக்ரல். ஏன்னா நிறைய நல்ல பிஸ்னஸஸ் மிக மோசமான மேனேஜ்மெண்ட்ஸ்னால வழிநடத்தப்படுகின்றன. ஆனால் நமக்கு தேவை ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ், ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட். இது 2 சேர்ந்தா தான் வண்டி ஓடும்.
அப்பதான் நம்மளுடைய முதலீட்டு பயணம் போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஸோ ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட், பேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பொருந்தும். நீங்கள் ஏதோ நல்ல மேனேஜ்மெண்ட்னா அவங்க பண்ணுற எல்லா பிஸ்னஸும் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு டாட்டாவாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு பேட் பிஸ்னஸ் இருக்கும். அதை அவங்க மூடாமல் வழி நடத்துவாங்க, அல்லது அதிலிருந்து வெளியேறாமல் அதில் ஒரு கமிட்மெண்ட்டோட இருப்பாங்க. அதுக்காக நீங்களும் அதில் இருக்கணுமாங்கிறது கொஸ்டின் மார்க். ஆனால் நிறைய மீடியாக்கர் மேனேஜ்மெண்ட்ஸ்கிட்ட நல்ல பிஸ்னஸ் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் மாறுமா? அவங்க தங்களை இன்னும் பெட்டராக வழி நடத்திப்பாங்களா? தங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. 20 வருஷம் முன்னாடி டிடிகே பிரஸ்டீஜ்ங்கிறது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான மேனேஜ்மெண்ட் தான் சொல்ல முடியும். நிறைய அவங்க செய்ய வேண்டியது இருந்து, டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டர் பண்ண வேண்டியது. ஆனால் வளர வளர அந்த மேனேஜ்மெண்ட் தன்னை மேம்படுத்தி கொண்டு இன்னைக்கு அந்நிய முதலீட்டாளர்கள் நம்பக்கூடிய இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷனை நிறைய மேனேஜ்மெண்டால பண்ண முடியும். அப்படி பண்ண முடியுமான்றதா நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன். அந்த டெசிஷனுக்கு உரிய மரியாதை அனாலிசிஸும் பண்ணணும். அதற்கான எவிடன்ஸ் இருக்கான்றதை நீங்க நிச்சயமா பார்க்கணும். அவங்க எதையுமே செய்யாம நீங்க உங்களுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கையினால ஒரு முதலீட்டு முடிவை அவங்கள பத்தி எடுக்க முடியாது. அந்த இடத்துக்கு நீங்க அவசரப்பட்டு போயிட்டீங்கன்னாக்கா சில நேரங்களில் உங்கள்ட்ட என்ன மிஞ்சும்னா, குட் பிஸ்னஸ் வித் அ மேனேஜ்மெண்ட் விச் யூ தாட் வில் சேஞ்ச் பட் டிட் நாட் சேஞ்ச். அப்போ என்ன ஆகும்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். உங்களுடைய டெசிஷன் வெயிட் பண்ணி உங்களை டயர் பண்ணிடும். ஆனால் மாறாக நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் ஷார்ப்பாக கரெக்டாக இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டை பற்றி, பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டே போகும். மேனேஜ்மெண்ட் பற்றின மார்க்கெட் பர்செப்ஷன் மாறும்போது மார்க்கெட் அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்து விடும். என்னுடைய அனுபவத்தில் இந்த மாற்றம் தான் எனக்கு ஒரு ஸ்டாக் செலெக்ஷனில் மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. இந்த மாற்றத்தை நான் சரியாக ரீட் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு மல்டி பேகரை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இந்த மாற்றத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு நம்பி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்ததுனால தான் அந்த ஸ்டாக் ஒரு காம்பவுண்டராக நமக்கு அமைந்தது. ஸோ இந்த மாற்றத்தை மேனேஜ்மெண்ட் பற்றின பர்செப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சை கரெக்டாக ரீட் பண்ணுறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. வெறும் பிஸ்னஸை பற்றின பர்செப்ஷனை ரீட் பண்ணுறது மட்டுமே போதாது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஸோ ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும்போது அதில் பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு எந்தெந்த பிஸ்னஸ் நமக்கு பிடிக்குதுன்னு பிரித்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு பிடிச்ச பிஸ்னஸஸில் எந்த மேனேஜ்மெண்ட்டை நம்பலான்னு ஒரு செகண்டரி ஃபில்டரை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது மூணாவதாக ஒரு ஃபில்டராக எந்தெந்த மேனேஜ்மெண்ட்ஸோடைய பர்செப்ஷன் மாறுதுங்கிறத க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு அந்த மாற்றம் நமக்கு தெரிந்தால் அந்த பாயிண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு எப்படி சார் மாற்றம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை மிக முக்கியமானது. அதே போல் அவங்க ரிப்போர்ட்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருக்குது, அவங்க ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அவங்க டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறாங்களா, என்ன டேக்ஸ் ரேட்டை கட்டுறாங்க, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்களா, நேரத்துக்கு பிளான்ட் எல்லாம் கமிஷன் பண்ணுறாங்களா, அடுத்தது டிவிடெண்டை ஒழுங்காக பே பண்ணுறாங்களா. இப்படி சில எளிமையான கேள்விகளை நீங்கள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு விடை தேடினாலே மேனேஜ்மெண்ட் எப்படி மாறுது, எப்படி பெட்டராக டெலிவர் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரிய வர மாதிரி உலகத்துக்கே தெரிய வரும். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஏர்லியாக வாங்கிடுவீங்க. நீங்கள் லேட்டாக இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கில் அடையக்கூடிய ரிட்டர்னை குறைச்சிரும். ஸோ ஏர்லியாக இருக்கிறதுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் எப்படி ஒரு நாளில் பண்ண முடியும்? நிச்சயமாக பண்ண முடியாது. அல்லது 4 நாளில் எப்படி பண்ண முடியும்? உறுதியாக பண்ண முடியாது. அனுபவஸ்தர்களே இந்த மாதிரி செய்ய முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அனுபவஸ்தர்கள் கூட இந்த மாதிரி அவசரப்படும் போது தவறு செய்து விடுகிறார்கள், தங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிடுதுங்கிறது என்னுடைய பேசிக் பாயிண்ட். ஸோ அனுபவத்தை தேடி வளர்ப்பவர்கள் இன்னும் பொறுமையாக இருக்கணுங்கிறது என்னுடைய செகண்டரி பாயிண்ட். ஆனால் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யாரும் இதை செய்யலாம் என்பது தான். அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதற்கு ஒரு செய்முறையை வைத்துக்கொண்டு பொறுமையாக யார்கிட்ட போய் இதை கற்றுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய முதலீட்டு பயணம் நீண்ட பயணமாக வெற்றி பயணமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொறுமையான அப்ரோச்சை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணுங்கிறது நம்முடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறினால் உங்களுடைய முதலீட்டு பயணம் வெற்றியில் முடியும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.